ஒரு 10 நிமிஷம் தாண்டி போட்டு إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த உருஸ் மஜ்லிஸில் அல்லாஹ் நம்மளை ஒன்று போட்டியிருக்கிறான். அதிகமான கருத்துக்களை சொன்னாங்க. நம்ம நடு ராத்திரி ஆயிடுச்சு, இது அதிகமாக தூங்குகிற நேரம். ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கோம். இந்த உருசுடைய முபாரக்குடைய நம்ம இந்த நல்ல ஒரு அருட்கொடையின் பொருட்டால் நம்ம முழிச்சிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி முதல்ல ஹஜ்ரத் பேசினாங்க, எங்கள் அபூபக்கர் கலீஃபா அவர்கள் பேசினாங்க. அதில் நான் ஒன்று கவனித்தேன். நபிக்கு ஜமீலுனின் போர்க்கும் பொழுது கத்திஜாமா சொன்ன ஆறுதல் என்னன்னா, நீங்கள் நபி ஆகிட்டீங்க இப்படி ஆகிட்டீங்கன்னு சொல்கிறத விட அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். காரணம் என்னன்னா, உங்கள்கிட்ட உறவுகள் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ சொல்லும் போது இங்கே என்ன வந்ததுன்னா, இப்போ இந்த மஜ்லிஸு இந்த நிகழ்ச்சி நடக்குது பாருங்களேன். இவ்வளோ பெரிய கூட்டங்கள் வராங்க வரல, அது ஒரு பக்கம். ஆனால் இந்த மஜ்லிஸை அரேஞ்ச் பண்ணாங்க பாருங்க எங்கள் சஜ்ஜாதா ஜமாலி நாயத்துடைய குடும்பத்தார்கள், இன்னும் அந்த அவங்களுடைய முரீதீன்கள் பீர்பாய்கள், எங்கள் ஷேக் நாயத்துடைய ஆசியன்கள், ஃபைசீசா சர்க்காருடைய ஆசிரியன்கள் எல்லாருமே இங்கே கலந்துருக்கோம். அப்போ இந்த கூட்டம் ஒன்று சேரும்போது பார்த்தா உறவுகள் ஒன்று சேர்ந்துருக்கு. இந்த உறவுகள் ஒன்று சேர்றது தான் நபியை விரும்பியிருக்காங்கிறது விளங்குது. ஒரு முறை எங்கள் ரபீஷா சர்க்காருடைய மகனார், அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசினாங்க எங்கள் லால்பட்டியா கான்கால். ஏதாவது சொல்லுங்களேன்னு சொல்லும்போது சொன்னாங்க ஒரு வார்த்தை. அப்போ சொல்லுங்கன்னு சொல்லும்போது சொன்னாங்க, ஆயிஷாமா சல்லாசத்துடைய மடியில் படுத்திருந்தாங்களாம். படுத்திருக்கும் போது சொன்னாங்களாம், ஆயிஷா ஏதாவது கேட்குறதா இருந்தால் கேளுங்கன்னு சொன்னாங்களாம். அப்போ கேட்கும் போது ஆயிஷாமா கேட்டாங்களாம், அது ஆயிஷாமாட்ட ஏதாவது கேளுங்க. நபி கேட்கும் போது ஆயிஷாமா கேட்டாங்களாம், இருங்க என்கிட்ட என்ன கேள்வி கேட்குறதுன்னு தெரியாது, நான் போய் எங்கள் வாப்பா கிட்ட கேட்டுட்டு வரேன். அவங்க தான் உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கணும்னு இருந்தாங்க. ஆனால் அவங்க கேள்வி கேட்க பயந்துட்டு இருந்தாங்க. அதனால நான் அவங்ககிட்ட கேட்டுட்டு வரேன். அவங்க சார்பாக கேட்டாங்க, எல்லாருக்குமே அது பொதுவானதாக போயிருன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் கேட்டாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்களாம், அப்படியே ஆயிஷா இது சர்க்காரே கேட்டாங்களா, கேட்க சொன்னாங்களா, இல்லை நீங்கள் எதுவும் கேட்க போறீங்களான்னு. இல்லை அவங்க தான் எதை கேட்கறதாலும் கேளுங்கன்னு சொன்னாங்க. அப்போது ஒன்று செய்யுங்க, நபி அல்லாஹ்வை போய் மெஹராஜில் சந்திச்சுட்டு வந்தாங்க. சந்திச்சுட்டு வந்துட்டு அப்போ அல்லாஹ் சொன்னானா நபிக்கு, அதாவது சந்திச்சுட்டு வந்த பிறகு அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் நபிக்கிட்ட அல்லாஹ் நிறைய பேசினானா, நிறைய சொன்னானா, அது என்ன சொன்னான்னு கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதை கேட்கறதுக்கு ஓடி திருப்பி ஆயிஷாமா கேட்குறாங்க, யார சொல்லலாம் இந்த மாதிரி உங்ககிட்ட மெஹராஜில் அல்லாஹ் பேசினானே என்ன பேசினான்னு கேட்க சொன்னாங்க எங்கள் பாப்பான்னு. ஆஹா, அபூபக்கர் நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டார் என்னுடைய தோழர். ஏன்னா இப்போ கேட்ட கேள்விக்கு நபியா கேட்ட கேள்வி இல்லை, ஏதாவது கேளுங்கன்னு சொன்னது. அதனால நபி இப்போ சொல்லி தான் ஆகணும். சொல்லும்போது சொன்னாங்களா, அல்லாஹ் 70,000 செய்திகளை சொன்னான் எனக்கு, அதில் நான் ஒன்னே ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ கேட்டுக்கோங்க அப்படின்னாங்களாம். என்ன, யாராவது மனம் உடைந்து போய் உட்காந்துருந்தாங்கன்னா, ஒரு மனம் உடைந்த ஒரு மனிதருக்கு ஆறுதலாக ஒரு மனுஷன் ஒரு ஆறுதல் சொல்லுவான்ல, அப்படி சொல்லிட்டா அவனை நான் முழு பாவங்களையும் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டான். அப்படி என்னன்னா, இப்போ இந்த ஒரு செய்தியை சொன்னதில்லை. இப்போ அவன் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் இன்னொரு மனிதனுக்கு அவருடைய மனதுக்கு ஆறுதலாக எப்படி அனைத்து பாவங்களையும் நான் மன்னிச்சேன்னு அல்லாஹ் சொன்னாமா ஆயிஷா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் இதை மோலா கிட்ட அவங்க சொல்லும் போது கேட்டேன், சரி மிச்சம் 69,999 எங்க மோலானான்னு கேட்டேன். அப்போ அவங்க என்ன அத்தாவுல்லா சஜாரா சொன்னாங்க, நீ
என்ன செய்யும் முதல்ல நீ உறவே இல்லாம உட்காந்துருக்காரு, உறவோட வாழ கத்துக்கண்ணா. இப்ப இங்க என்ன ஒரு விஷயம் நம்ம கேட்டனா, இந்த உறவை ஒன்று சேர்க்கக்கூடியது ஒரு ஒரு இடமே ஒரு மிக மகத்தான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாங்க, எங்க சர்க்கார் முன்னாடி இப்போ பேசினாங்களே, அவங்க சொன்னாங்க இந்த ஊர்ல ஜமாலிய நாயகத்தை இந்த ஊருக்கு அனுப்பப்பட்டது, இந்த ஊர்ல உள்ள இருந்தாங்க, இங்கே வந்துட்டாங்க. இப்போ அவங்க எல்லாருக்கும் நம்ம ரொம்ப நன்றி செலுத்தணும். ஏன் தெரியுமா, இப்படி ஒரு ஃப்ரீயா ஒரு மஜ்லிஸ் நடத்தவே முடியாது. ஊருக்குள்ள வச்சுக்கிட்டு எங்கத்த பேசுறது, அவர் தூங்குவார் இவர் தூங்குவார்னு இப்போ கலெக்டருக்கு பெட்டிஷன் எழுதி போட்டுருவான். ரொம்ப நிறைவா நிம்மதியா நடத்தக்கூடிய ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த காலத்திலே அல்லாஹ் கொடுத்துட்டான் நம்மளுக்கு. இப்படி ஒரு ஊரா ஒவ்வொரு உறவையும் சேர்த்து கொண்டு கொடுத்தான். இன்னைக்கு பாருங்க, தென்காசியில சந்திக்க வேண்டிய அசரத்தை நான் இங்கே சந்திச்சேன், திண்டுக்கல்ல சந்திக்க வேண்டிய அசரத்தை இங்கே சந்திக்கிறேன். அப்புறம் இந்த இப்போ என்னை ஏற்றி விட்டாரு புகாரி மோலா, அவர் ஊருக்குள்ள இப்படி எங்க மதனிஷா சர்க்கார் இங்க வந்திருக்காங்க, என்னால் போய் சிங்கப்பூர்ல போய் சந்திக்க முடியாது. இப்போ பல ஊருக்கு நான் இப்போ இங்கே அபுபக்கர் அசரத்தை நான் வந்து கடையனூரில் சந்திக்க போனால் மெட்ராஸ் போயிருக்கதா சொல்லுவாங்க, மெட்ராஸில் போனால் எங்கேயாவது ஒரு நாகப்பட்டினம் எங்கேயா போயிருக்கதா சொல்லுவாங்க. இப்படியே சுற்றினேன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய் செலவழிக்கணும் இவங்களாம் போய் சந்திச்சுட்டு வரணும்னா. இப்போ அதெல்லாம் கிட்டத்தட்ட மிச்சப்படுத்தி இங்கே ஒரே இடத்துல சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்துமே இங்கே ஒரு கிடைச்சிருக்கு ஜமால் நாயகத்துக்கு பொறுத்தாங்க. இப்போ அப்படி பார்த்தாலும் இப்போ வலிவுல்லா செய்யாத கேட்குறாங்க, உனக்கு 60,000 தான் மிச்சப்படி கொடுத்துட்டேனப்பா, ஒரு 10,000 ரூபாய் இங்கே கொடுத்துருப்போம்னு சொன்னா தான் கொடுக்குற காசு இல்லை. இப்போ அந்த அளவுக்கு போயிடுச்சு. அப்போ சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கிறதான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையாக நமக்கு ஒரு ஒரு பாடமாக நபி அந்த மெஹராஜுடைய எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 69,999 சொல்லியிருப்பாங்க. இப்போ ஹக்கீக்கத்தில் வெளிப்படுத்துறதுன்னா நீ மனிதனோட உறவாடு. அதைத்தான் முதலாக அபூபக்கர் கலீஃபா அவர்கள் இங்கே பேசும்போது, அப்போ உறவை நம்ம மேம்படுத்துறது தான் இந்த ஒரு வாழ்க்கையா. அப்போ அதற்காக தான் இந்த உருஸ் நடத்தப்படுது. நான் கூட ஒருத்தர் என்ன கேட்டார், எதுக்கு இந்த இவ்வளோ பெரிய உங்க அந்த இந்த சர்க்காருடைய பழைய பேரை சொல்லி இந்த ஜமாலிச சர்க்கார் அவங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடத்துனாங்களா, இவர் பாட்டுக்கு மாசம் ஒன்று நடத்துறாரு கூட்டுறாரு ஒன்று செய்யறாருன்னு சில பேர் கேட்டாங்க. அப்போ இப்போ உறவுன்னா ஒன்று என்ன வேணும் இல்லை, அதற்காகத்தான் அவங்க இவ்வளோ பெரிய உறவை ஒன்று கூட்டிகிட்டு இருக்காங்க. அதை நம்ம இங்கே சந்திச்சு இங்கே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நேமத்தாம இருக்கு. இன்னைக்கு காலையில கூட ஒரு மௌலா இன்னைக்கு ஒரு யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன், நான் காலையில் மஜ்லிஸ்க்கு வரல, யூடியூப்ல ஒருத்தவங்க சொல்றாங்க, அவங்க யார் பேசுனாங்கன்னு தெரியல, என்னென்ன ஹெட்ஃபோன் கேட்டுட்டதுனால முகத்தை பார்க்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் 2 குருவி பேசிக்கிச்சான். ஒரு குருவி குருட்டு குருவி இருந்ததுதான், அந்த குருட்டு குருவிக்கு உணவளிக்கிறது எப்படி, அந்த உணவு எப்படி சாப்பிடணும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கும்போது ஒரு கண்ணு உள்ள குருவி வந்து அதை கூட்டிகிட்டு போயிடுச்சுனாங்க. ஊட்டிட்டு போனோடனே அப்போ அந்த குருவி துவா செஞ்சிச்சான். என்ன துவா செய்யுது, யா அல்லாஹ் எனக்கு கண் தெரியாத காலத்துல இந்த குருவியை கொண்டு நீ ஊட்டினாயே, அது போல இனி பின்னாடி வரக்கூடிய முகமது ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கவுமுகளுக்கு நீ ஊட்டிடலான்னு துவா கேட்டுச்சான். இப்போ அப்ப ஆமீன் அப்படி சொன்னாங்களா மூசா அலைஹிஸ்ஸலாம். இதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் மேராஜுக்கு போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போயிட்டு வரும்போது 50 வக்து வாங்கிட்டு வந்தாங்க, 5 குறைச்சாங்க. என்ன 5 குறைச்சாங்க, திருப்பி போய் கொஞ்சம் குறைச்சி வரும்போது உங்க உம்மத்தார்கள் தொல்ல மாட்டாங்க, உங்க உம்மத்தார்கள் தொல்ல மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்து குருவிக்கும் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு வேலை இல்லையா நம்மளை குறை சொல்றதுக்கு, ஏதாவது குற்றம் சொல்லணுமா? பின்னாடி உங்களுக்கு பின்னாடி ஒரு நபி வந்தால் நீங்க அவங்களுக்கு விட்டு கொடுங்கன்னு தானே இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வந்து விட்டு போக வேண்டியதானே. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்தது, அவங்க வந்ததுக்கு பிறகு நீங்க விட்டு கொடுங்கன்னு சத்தியத்துக்கு சத்தியம் பண்ணிட்டு காலு அக்கரணாலாம் சொல்லி கொடுத்துட்டு திரும்பி வரும்போது உங்க உம்மத்தார்கள் தொழ மாட்டாங்கன்னு ஏன் இவங்க தலையிட்டாங்க 3ஆவது வானத்தில் உட்காந்துக்கிட்டு? இப்ப இங்க என்னன்னா எல்லா வக்தையும் அவர் தொழுதுகிட்டு வீட்லயே உட்காந்துட்டா உறவு போயிடும். இப்போ அந்த குருவியும் அதை தான் செஞ்சிச்சு. என்னை போல குருடர்கள் இந்த வாழ்க்கையில வாழ்வாங்க, இந்த வயசுல இந்த காலத்துல இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க, அதாவது நமக்கு முன்னாடி 1,24,000 இதோட சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க பின்னாடி என்ன கூப்பிட்டு அதுக்குள்ள இஷாரா சேர்த்துக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன், அது இது அவங்களுக்கு உங்களுக்கு இல்லை. இப்போ வந்து 1,24,000 நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க. அப்போ நம்ம இறுதி நபி அவங்களும் வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு எவ்வளோ வலிமார்கள் குத்துமார்கள் செய்குமார்கள் இவ்வளோ காலமும் வந்து அப்போ எவ்வளோ ஆச்சு. இதுக்கு முன்னாடி வந்த நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கா, அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறா, ஹதீஸா, 4 வேதங்களா, எல்லா வேதங்களையும் பார்த்தாச்சா? இப்போ இவ்வளவும் இருந்து இன்னும் குருட்டு குருவியாக தான் என்னை போல நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி குருட்டு குருவிகளுக்கு எங்க ஜமாலி நாயகம் போல இன்னும் எத்தனையோ ஷேகுமார்கள்
ஒவ்வொருத்தவர்களும் கொண்டு வந்து கொடுப்பதற்காக ஒரு புதிய வச்சிருக்காங்கிறது ஒரு இஷாரா அது. இல்லைன்னா இந்த கதையை கொண்டு வந்து கொடுக்கணும் நமக்கு அவசியம் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு புதிய இப்படி பார்த்தேன்னு நீங்க நேரடியா கதையை வழங்கக்கூடாது. நிறைய பேருக்கு அகக்குறர்களாக இருப்பாங்க. ஆனா எப்படி இருந்தாலும் நீ கவலைப்படாதே, உனக்கு கொடுப்பதற்காக ஒரு புதிய வாயை ஊட்டுவதற்கு வச்சிருப்பேன். அவர்கள் தான் செய்குமார்கள். அவங்க வாசல்ல பாருங்க, இப்ப எல்லாரும் தைரியமாவே உட்காந்துக்கலாம், ஒன்னு அகக்குறவே உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி கூப்பிடும் போதோ அல்லது நீ தனிமையில வரும்போதோ நிச்சயமாக அள்ளி கொடுப்பாங்க. அதை கொடுக்கக்கூடியவர்கள். இப்ப சமீபத்தில் எங்க ஷேகுநாத்துடைய மூத்த கலீஃபா சுபுரிசா சர்க்கார் அவங்க நம்ம கண்ணை விட்டு மறைஞ்சிட்டாங்க. அவங்கெல்லாம் எவ்வளவு கொண்டு வந்து கூட பாஞ்சி கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. எங்க சர்க்கார் சொல்லுவாங்க, சிட்டுக்குருவிக்கு வலை விரிச்சாருப்பா, ராஜாலியா கொண்டு வந்து சேர்த்தாருன்னாங்க. ஏன்னா சிட்டுக்குருவிக்கு அவ்வளவு கிடையாது, சைஸ் சின்னது. ஆனா ராஜாளிகள் இருந்துச்சு. அப்பேற்பட்டவங்க கண்ணை விட்டு மறைகிறாங்க. இன்னும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இங்க ஜமாலி நாயகர்கள் அள்ளி ஊட்டிட்டு கொடுத்தாங்க நம்மளுக்கு. இந்த குருட்டு குருவிகளாக என்னை போன்றவர்கள், நான் என்னை போன்றவர்கள் சொல்றேன், அள்ளி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்ப அவர்கள் இல்லை, அவர்கள் நிறைய குருவிகளை உருவாக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த 100 சலாம் சஜாதா இல்லை, அப்போ ஹபீப் ரஹ்மான் சஜாதா 2வது சஜாதா இல்லை. இன்னும் சஜாதாக்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு அசால்ட்டு கண்டுறாதீங்க. குருட்டு குருவியா உட்காந்துறாதீங்க. குருட்டு குருவியான எப்படி கண் குருடானா குருடுதான், அந்த குருட்டை அல்லாஹ் தான் ஏற்படுத்துறான். ஆனால் ஊட்டக்கூடிய குருட்டு அந்த குருவி வாயை கொடுக்கும் போது வாயை திறக்காம உட்காந்துறாங்க. இது நம்முடைய பதுநசீபா போயிடும். அதனால முதல்ல நீங்க கலீஃபா சக்கா ஹஜ்ரத் சொன்ன மாதிரி உறவுகளை தேடுங்க. உறவுகளை கொண்டுதான் இன்ஷா அல்லாஹ் நமக்கு வாழ்க்கை இருக்கிறது. இந்த உறவுகள் நல்ல உறவாக இருக்கணும். அவங்க இன்னொன்று சொன்னாங்க, அந்த 2 ஷேகு சொன்னாங்களே, அவங்க சாதிலி ராமத்துல்லாலையும் இன்னொருத்தவங்க 2 பேர், நீங்க நான் ஆகணும் நான் நீ ஆகணும்னு சொன்னாங்க. பாத்தீங்களா 2 பேரும் அந்த உறவுல. அது போல நமக்கு என்னன்னா, இப்ப நிறைய பேர் அந்த மாதிரி உறவு எடுக்கல. சும்மா செல்போன்ல சீன தேசம் சென்றாலும் கல்வியை கற்றுக்கேன். இப்ப எல்லாரும் கல்வியை சைனா மொபைல்ல தேடிக்கிட்டு இருக்கான். கிடைக்காது. ஆனால் எப்படி தேடணும்? ஆனா ரீல்ஸை பார்த்தீங்கன்னா நீயும் அதுவாக அது இதுவா ஆயிடும். இப்ப அதுக்கு முன்னாடி வந்து அதற்கு சொன்னாங்க, எல்லாம் செல்போன்ல என்னென்னமோ பாக்குறாங்க. நீ எதை தேடுவே நீ ஆயிடுவே. ஆனா எல்லாரும் ரீல்ஸ் போடுறான். அந்த மாதிரி பார்க்காம நம்ம என்ன செய்யணும்? சாதிலிங்கம் ரஹ்மத்துல்லாஹி போல நல்ல அறிவுள்ள ஞானங்களை, நீ அகக்கண் கூடாக இருந்தாலும் உன் அகக்கண்ணை துறக்கக்கூடிய ஒரு சிறந்த ஞானியை இந்த போல சேகுமாலை தேட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த இரவில் எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி செலுத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.